ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி 2 ரெமெடி வச்சு ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வெளியில் எங்கன்னா போயிட்டு வரோம், ரொம்ப நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், நம்ம முகம்லாம் ஃபுல்லாக சன் டேனாக இருக்கும், அதனால ஒரு பிரைட்னஸ் இருக்காது, நல்லா ஒரு பிரைட் லுக்கோ கொடுக்காது. அதுக்காக 2 ரெமெடி வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன 2 ரெமெடின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவை கொடுக்கும், நல்லா பிரைட்னஸை கொடுக்கும். 2 பொருள் இல்லை, வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான 2 பொருள் வந்து ரெமெடி. ஒன்று தயிர், அடுத்து இன்னும் ஒன்று மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இது 2 வச்சு தான் நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோவாக. ஏன்னா கல்முன்னாக்கா நம்ம ஸ்கின்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்காது. அதனால தான் பிரைட்னஸும் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு இது 2 ரெமெடி வச்சு தான் சூப்பரான ஒரு டிப்ஸு. ரொம்ப சிம்பிளாக நம்ம இது போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முகத்தை கழுவிட்டு நம்ம நார்மலாக ரெடி ஆகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்கும், பிரைட்னஸை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த ரெமெடி இல்லை, இது 2 ரெமெடி. இப்போது நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இது தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 டீஸ்பூன் தயிரில் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கட்டி இருக்கிறதெல்லாம் தயிர் நல்லா இந்த மாதிரி நசுக்கி ஒடிச்சுக்கணும். அந்த கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாத மாதிரி. இப்போ இது முகத்தை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் இந்த முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா ஒரு க்ளோவை கொடுக்குது, நல்லா ஒரு பிரைட்னஸை கொடுக்குது. வேறு இந்த மஞ்சளும் தயிர் நல்லா சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும். எங்கன்னா போகணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், சூப்பராக ஸ்கின் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது உங்கள் கை கால் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் தான் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அதனால் இந்த அளவுக்கு இந்த கண்ணுக்கு கீழே, இந்த கண்ணுக்கு மேலே, ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்சம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் இப்படி அப்படியே முகத்தை மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். கழுத்துக்கு வந்தப்பறம் நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பிரைட் லுக்காக கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பிறகு இப்போ இருக்கிறது இது வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அந்த தயிரும் இந்த மஞ்சளும் அவ்வளோ நல்லா சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்குது, பிரைட்னஸை கொடுக்குது. நம்மளுக்கு இந்த சன் டேன்லேருந்து கூட நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த வெயில் டைமில் வெளியே கூட போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முகம் டல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி பாருங்களேன், இவ்வளோ தாங்க. உங்களுக்கு வேணால் இந்த கழுத்து, கை, கால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், வாஷ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இந்த அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கணும். அப்புறமா அதில் இருக்கிறது அப்படியே ஃபுல் தடவி விட்டு ஒரு 10 நிமிஷம், 15-20 நிமிஷம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த ஐஸ் இதில் வச்சாக்கா எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வர மாதிரி இருக்கும் நம்ம முகமே. அந்த மாதிரி அப்புறமா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் முகம் எவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா ஒரு சூப்பரான ப்ரைட்டும் நல்லா க்ளோ ஸ்கின்னும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கன்னா போகும்போது தான் யூஸ் பண்ணிக்கணும்னு இல்லை. முக்கியமாக இந்த வெயிலில் போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ளோ ப்ரைட்னஸ் இது. எவ்வளோ ஒரு க்ளோ பிரைட்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் பாருங்கள்.